அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செஞ்சுருக்கேன். அது வந்து நல்லா சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. அரிசி மாவு கொஞ்சம், ஜவ்வரிசி மாவு கொஞ்சம், இது 50 கிராம், அது 50 கிராம், ரவை ஒரு 50 கிராம். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு வெஜிடபிள் கேரட் எல்லாம் துருவி போட்டு செய்திருக்கேன். அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி. எப்பொழுதும் போல் எங்கள் வீட்டில் வாரம் இருக்கிறாப்புல பூரி, அதுக்கு உருளைக்கிழங்கு சைடிஷ்டு. இதுதான் சைடிஷ்டு எங்கள் வீட்டில். இது வந்து பூரி வந்து உப்பெல்லாம் வரலன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக புரியணும். நான் கொஞ்சோண்டு ரவை சேர்த்துக்குவேன். ரவை சேர்த்துக்கிட்டு லைட்டாக சுடு தண்ணி கலப்பேன், இல்லை பச்சை தண்ணியிலே கலந்தால் கூட ரவை சேர்த்து தான் செய்வேன். ஒரு டீஸ்பூனுக்கு டால்டா போட்டுக்குவேன். டால்டாவோ பட்டரோ என்ன இருக்குதோ அது போட்டுக்குவேன். அது மாதிரி தான் இப்போ செய்வேன். மாவு வந்து டைட்டாக இருந்தால் உப்பி வரும். ஆனால் லேசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது சப்பாத்திக்கு தான் வரும். அது உப்பு அது அப்படியே தோசை மாதிரி தான் இருக்கும் எண்ணெயில் போட்டால். அதனால தான் அப்படி வருது. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எடுத்துகிட்டு போ. எடுத்துகிட்டு போ. ஒரு தோசை எடுத்துகிட்டு போ. நல்லா இருக்கும். நான் சாப்பிட மாட்டேன். நீ எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. நான் வீடியோ எடுக்க மாட்டேன். நான் பிடிக்கலன்னு சொன்ன வைக்காதீங்க. போ. மூஞ்ச பாரு. அவன் சாப்பிடும்போது அது ஒன்று இது சூடாக ஊற்றி கொடுத்துரு. போறியா? சரியா ராஜே, இதை விக்கிக்கு அனுப்புங்க பாரு. அப்படியே ஆஃப் பண்ணாமல் போயிட்டான் பாரு. அதை மாமா எடிட்